எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கணும். கடைசியா 25ல இருந்து ஒரு 30 நாள் தான் இருக்கு. இந்த டைம்ல என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை எப்படி ரிவிஷன் பண்றது, எதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, இதுதான் டீட்டெயிலா என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஏன் இது வந்து ரொம்ப குரூஷியல் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க கடந்த ஒரு 6 மாசமா இல்ல 1 வருஷமா இந்த எக்ஸாமுக்காகவே என்ன பண்ணிருப்பீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கடைசியா அந்த 1 மாசத்துல நீங்க ஒழுங்கா ரிவிஷன் பண்ணலைன்னா, நீங்க பண்ண கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போன மாரி இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். உங்க வீட்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லார்ட்டயும் சொல்லிருங்க. இந்த வரப்போற ஒரு 1 மாசம் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். இதுல பெருசா என்ன வேலை வாங்காதீங்க. என்ன பெருசா வெளிய யாரையும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி தெளிவா சொல்லிருங்க. ஏன்னா, இந்த டைம் நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால என்ன பண்ண முடியும்னா, நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி தான் கதவு தட்டும். டக்குன்னு அத புடிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிரணும். ஏன்னா எல்லா வருஷமும் நம்மளோட மைண்ட் செட் ஒரே மாரி இருக்காது. ஸோ அதனால வந்து இத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். சரி. இப்ப எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி. முதல்ல நமக்கு என்னன்னா, என்ன சிலபஸ் இருக்கு? இது நமக்கு டெய்லி மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கணும். என்ன சிலபஸ் இருக்கு? அந்த சிலபஸ்க்குள்ள தான் நம்ம பிரிப்பேர் பண்ண வரோம் ரைட்டா? ஸோ அதனால என்ன? நம்மளுக்கு 80 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ 80 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. மொத்த மார்க் வந்து 160 மார்க். நம்மளோட எய்ம் என்னன்னா 100 மார்க் வந்து எடுக்கணும். டைம் பார்த்தா 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துல 80 கொஸ்டின்ஸ் பண்றதே வந்துன்னா, அதுவே பெரிய டாஸ்க் தான். ஸோ அதனால என்ன, இதுல நல்ல ஸ்கோர் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எய்ம் எப்போதும் 100 வச்சுக்கங்க. எதுக்காக சொல்றேன்னா, லாஸ்ட் வருஷம் வந்து வேக்கன்சி அதிகம். அதுக்கே கட் ஆஃப் வந்துருன்னா, ஒரு நார்மல் கட் ஆஃப் தான் வந்திருக்கு. இந்த வருஷம் வேக்கன்சி கம்மி. ஸோ அதனால என்னன்னா, கட் ஆஃப் கொஞ்சம் கூட வரலாம். இது எப்போதும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி டீடைல் சிலபஸ் வாங்க. ஏன்னா சிலபஸ்க்குள்ள தான் கேட்க போறோம். டீடைல் சிலபஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மேத்த வந்து பார்க்கலாம். சரி நான் மேத் வந்து 20ல இருந்து 35 தான் இருக்கு. என்ன சார் நான் ரிவிஷன் பண்ணணும்? என்ன சார் பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிடி பொறுத்தளவுக்கு பேசிக் மேத் தான். எலிமெண்டரி மேத் தான் நம்மளுக்கு வந்து கேட்க போறாங்க. அது இருக்கிற டாபிக் தான் இந்த இடத்துல குடுத்துருக்கேன். சோ இந்த டாபிக் எல்லாமே நீங்க பிரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? பேசிக்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதுல ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இதெல்லாமே நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டே வாங்க. ஏன் சொல்ல வாரேன்னா, இத நான் சும்மா வந்து ஒரு புத்தர் மாரிலாம் சொல்லல. இது ப்ரீவியஸ் இயர்ல ஜிடி ப்ரீவியஸ் இயர்ல என்ன சொல்லியிருந்தாங்களோ அத வச்சு தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல எக்ஸ்ட்ரா ஒரே டாபிக் மட்டும் டைம் அண்ட் ஒர்க்க ஆட் பண்ணிக்கங்க. டைம் அண்ட் ஒர்க் மட்டும் வந்து போன வருஷம் கேட்கல. ஆனா அதுக்கு முந்தின வருஷம் கேட்டிருக்காங்க. சரி இப்ப என்ன எலிமெண்டரி மேத்னாவே இந்த டாபிக் தான். சரி இந்த டாபிக் ஓகே சார். நான் எப்படி சார் சில டாபிக்லாம் வந்து நான் ரிவிஷன் பண்ணாம இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டா சீரியஸ் வந்து ஃப்ரீயான வந்துனா கிளாஸஸ் வந்து யூடியூப்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லாவே வந்துனா ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, இந்த சீரியஸ் எல்லாத்தையும் பாருங்க. இந்த சீரியஸ்க்கான லிங்க் இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை விட பெட்டரா நான் அதில் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்காக நான் மெனக்கெட்டது வந்து ரொம்பவே நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான். ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாருங்களேன். உங்களுக்கே வந்து என்னன்னா ஒரு ஃபீல் குட் கிடைக்கும். ஓ இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணணுமோ, ஓ இப்படிதான் கேட்பாங்களோன்னு சொல்லிட்டு ஐடியா பிடிச்சி என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலேன். நீங்க நிறைய வந்து லேர்ன் பண்ணீங்க. அதனாலதான். இந்த சீரியஸ் மட்டும் போதுமா அப்படின்னா, இந்த சீரியஸ் பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் அத நிறைய வந்து என்ன பண்ணிருப்பேன், நான் கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் எல்லாம் எங்க இருக்குன்னா, ஆப்ல குடுத்துருக்கேன். ஆப்ல வந்து இந்த மாரி 3 கோடு இருக்கும். அந்த 3 கோட தொட்டீங்கன்னா, ஃப்ரீ மெட்டீரியல்னு வரும். இந்த ஃப்ரீ மெட்டீரியல் கிளிக் பண்ணீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு போகும். இதுல என்னன்னா, எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். மேத்துக்கான ஃபோல்டர் இருக்கும். அதுல வந்து கம்ப்ளீட்டா சில இப்ப வரைக்கும் என்னன்னா 8 வீடியோ போட்டிருக்கேன். மொத்தம் 10 வீடியோ பிளான். இன்னும் 2 வீடியோ வந்து இந்த வாரத்துக்குள்ள நான் குடுத்துருவேன். ஸோ அதனால இந்த சீரீஸ பார்த்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் வந்து கான்செப்ட் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுங்க. சரி இப்ப பேசிக்கா இந்த பேசிக் கிளாஸஸ் என்னன்னா நான் 12 மணி நேரம் கிளாஸஸ் எதுல கொடுத்துருக்கேன்னா ஆப்ல கொடுத்துருக்கேன். இது என்னன்னா இப்ப நிறைய வந்து இன்ஸ்டியூட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேத்துக்கு கிளாஸ் கொடுக்குறாங்க. பிரச்சனை என்னன்னா அவங்க கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் படிக்கிற மாதிரி வந்து கிளாஸஸா இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கடைசி ஒரு எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 15 நாளைக்கு முன்னாடி நான் எல்லா சப்ஜெக்டையும் மேத்ல இருக்க எல்லா டாபிக்கும் ரிவிஷன் பண்ணலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கலாம். அதுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே பெருசா வந்து கிடையவே கிடையாது. நான் அதை ஃபேஸா வச்சு தான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த கிளாஸே வந்து நான் டிசைன் பண்ணியிருப்பேன். அதாவது 12 மணி நேரத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் பேசிக் மேத்ல இருக்க டாபிக் எல்லாத்தையும் ஒவ்வொரு டாபிக்லயும் என்ன டைப் இருக்கு, ஒவ்வொரு டைப்லயும் என்ன பேட்டர்ன்ல கொஸ்டின் சால்வ் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், என்ன மாதிரிலாம் வந்து ஷார்ட் கட்ஸ் இருக்கு, இதெல்லாமே சொல்லியிருப்பேன். இது எதுக்காகனா, ஒரு எக்ஸாம் ஹால்ல உட்காரும்போது ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு தோணும்.
அதை சால்வ் பண்றதுக்கான ஐடியா புடிச்சுன்னு வச்சுக்கலாம், மிச்சது எல்லாமே ஈஸியா நம்ம வந்து போட்டுரும் ரைட்டா. ஸோ அதை வந்து அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளை குறைக்கிறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ அப்ப மேத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டே ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சீரிஸை மறக்காம பார்க்கணும். ஏன்னா இது ஜிடில கேட்டது. ஸோ ஜிடியோட கொஸ்டினை பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்னன்னா, ஓகே இந்த வருஷம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவல் தெரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து பேசிக் ஃபண்டமெண்டல். பேசிக் ஃபண்டமெண்டல் என்பது ஒவ்வொரு டாபிக்லயும் என்னெல்லாம் டைப் இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டை மட்டும் பாருங்க. இதை தாண்டி நீங்க எங்கேயும் போக வேணாம். நான் வந்து கேரண்டி பண்றேன். இதுக்குள்ளதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப சில பேருக்கு வந்து எனக்கு நிறைய கொஸ்டின் சார் வேணும், நிறைய ஜிடி கொஸ்டின் வேணும், நான் நிறைய சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா, இது வந்து ஜிடில கேட்ட வந்து ப்ரீவியஸ் இயரோட பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்கான லிங்க்குமே என்ன பண்றேன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லாமே ட்ரைவ் லிங்கா இருக்கும். உள்ள போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற பாருங்களேன் 2024 வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணுங்க. டைம் இருந்துச்சுன்னா தாராளமா சால்வ் பண்ணுங்க. என்ன டவுட் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு நான் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுவேன். சரி, இது வந்து என்னன்னா கொஸ்டின். இப்ப சில பேருக்கு வந்து சார் டெஸ்ட் சீரிஸ் இருக்குமா சார் அப்படின்னு வந்து கேட்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்றது டெஸ்ட் புக்ல போடுவீங்க. இப்ப ரீசெண்டா நிறைய ஸ்டூடெண்ட் எனக்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் டெஸ்ட் புக்ல ஜிடிக்கு வந்து டெஸ்ட் போட்டு பார்த்தேன். ஆனா எனக்கு மார்க் எல்லாம் வெறும் 40, 50 இவ்வளவுதான் சார் வருது. எனக்கு பயமா இருக்கு சார். இவ்வளவுதான் வந்து எடுக்க முடியுமோ அப்படின்னு ஒரு மாதிரி ஃபியரா இருக்கு சார் அப்படின்னு வந்து நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஒரு ஞாபகத்துல வச்சுக்கேன். டெஸ்ட் புக் இருக்கு பாத்தீங்களா? சோ அவங்கள கொஸ்டின் சீரிஸ் எப்படி எடுப்பாங்கன்னா, அவங்க இந்தியா ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் ஜிடில கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடுவாங்க. எலிமினேட் பண்ணிட்டு எதெல்லாம் டஃபா இருக்கோ அந்த கொஸ்டினை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டெஸ்ட்ல வந்து வைப்பாங்க. ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னா, ஸோ ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் எல்லாமே வந்து டெஸ்ட்லயே சால்வ் பண்றாங்கன்னா, எக்ஸாம் ஹால்ல ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே சிம்பிளா போட்டுருவாங்களே. ஸோ அந்த ஐடியால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, டெக்ஸ்ட் புக்கோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஃபீலா இருக்கும். ஓகே எல்லாமே டஃபா இருக்கு அப்படின்னு ஃபீலா இருக்கும். பட் ஆக்சுவலா எக்ஸாம்ல அப்படி இருக்காது. ஸோ ஆக்சுவலா எக்ஸாம்ல எப்படி சார் இருக்கும்? அதுக்கான ஒரு டெஸ்ட் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வெப்சைட் இருக்கும். இதுல மொத்தம் 10 மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த 10 டெஸ்ட்டுமே ஃப்ரீயான டெஸ்ட் தான். 10 டெஸ்ட்டுமே ஃப்ரீயான டெஸ்ட் தான். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு ஆக்சுவலா 2, 3 மார்க் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். கொஸ்டினுமே செக் பண்ணி பார்த்தேன். எந்த லெவல்ல இருக்குன்னு அக்யூரேட்டா இருக்கு. ஜிடில எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நீங்க பார்த்துக்கலாம். நல்லாவே வந்து ஒர்த்தா இருக்கும். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து மார்க் எடுக்கும்போது என்ன தெரிய வரும்னா, நம்ம ஆக்சுவலா எக்ஸாம் ஹால்ல என்ன தப்பு பண்ணுமோ அதை வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால தான் வந்து நான் சொல்றேன். கம்ப்ளீட்டா என்ன மேத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்த்தாச்சு. அடுத்து வாங்க. இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னா ஜிகே தான். ஸோ ஜிகேல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா ப்ரிப்பேர் பண்றதுக்கு எக்கச்சக்கமா இருக்கும். பாருங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமி, ஸ்ட்ராட்டஜிக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கவர்மெண்டோட ஸ்கீமு, அவார்ட் அண்ட் ஹானர், ஸ்போர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ், கரண்ட் அஃபேர் இப்படி போய்கிட்டே இருக்கா. இது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜிடியோட ஜிகே டாபிக்னா இந்த 7 டாபிக் தான். இந்த 7 டாபிக்ல தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஹிஸ்டரி டெஃபினட்டா இம்பார்ட்டன்ட். ஜியோகிராஃபி இருக்கும், பாலிட்டி இருக்கும், எக்கானமி இருக்கும், சயின்ஸ் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு நிறைய ஸ்டூடெண்ட் தெரியும் என்ன டாபிக்னா, அடுத்து கரண்ட் அஃபேர். இதுல பெரிய பிரச்சனை எல்லாரும் ஃபீல் பண்றது வந்து கரண்ட் அஃபேர் வந்து பிரச்சனையாவே இருக்கு சார். எந்த மாசத்தை கரண்ட் அஃபேர் படிக்கணும், எப்படி கேட்பாங்க, நிறைய இதுல வந்து எவ்வளவோ கரண்ட் அஃபேர் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் சீரியஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா கிளாஸஸ் வீடியோ மாதிரி எடுக்காம பிடிஎஃப் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கோர்ஸோட செக்ஷன்ல தான் இருக்கு. இப்போ ஜிடி பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் என்ன பண்ணுங்கன்னா பாருங்க, அதுவே போதும். லாஸ்ட் 1 இயர் அதாவது ஜனவரி 2025 இருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் வந்து பாருங்க. ஏன்னா நமக்கு பிப்ரவரியில எக்ஸாம். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆல்மோஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் 1 இயர் தான் வந்து கொஸ்டினா கேட்பாங்க. இதுல நான் எப்படி கொடுத்துருப்பேன்னா, இப்போ ஒவ்வொரு மாசத்துலயும் வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பேன். இந்த மாதிரி என்ன செக்ஷனா பிரிச்சு நேஷனல் லெவல்ல என்ன இம்பார்ட்டன்ட், ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இம்பார்ட்டன்ட் டேஸ், புக்ஸ் அண்ட் அதர் அண்ட் மிஸ்லினியஸ் இந்த மாதிரி 11 இதா வந்து பிரிச்சு உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து வெறும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கான இதுதான் வந்து காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல இருக்கும், கீழே என்னன்னா தமிழ் இருக்கும். ஏன்னா இப்ப தமிழ்ல வந்து நம்ம எக்ஸாம் எழுத போனா கரெக்டா வந்து தமிழ் லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்காக தான். இல்ல என்னன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இதுலயுமே வந்துடுனா அது சொல்லும் போது இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பேன்னா இந்த மாதிரி ஒரு போட்டோ அட்டாச் பண்ணிருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ சும்மா தியரியா படிச்சுட்டே போறோம்னு வச்சுக்கலாம், வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதே ஏதாவது ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா ஓகே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்.
நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்துன்னா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதனாலதான். சரி, லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர் நான் கம்ப்ளீட்டா கொடுத்தேன். லாஸ்ட் ஒரு 1 மாசம் மட்டும்தான் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதை நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா இதை பார்த்தாவே போதும். இன்னும் நான் சொல்லிக்கிறேன், கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு வந்து இது ஒரு கடல் மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும், என்னதான் வந்துன்னா ஒவ்வொரு லைனும் வந்துன்னா மனப்பாடம் பண்ணாலும் எக்ஸாம்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் என்னன்னா நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பத்தி ஒரி பண்ணாதீங்க. எதெல்லாம் நம்மளால வந்துன்னா ஸ்கோர் பண்ண முடியுமா, ரொம்ப ஈஸியான கரண்ட் அஃபேர் வருதுன்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒரு கரண்ட் அஃபேர் சால்வ் பண்றாங்க, அதை நான் தப்பு பண்ணிட்டு வரேன்னா அது நம்ம பிரச்சனை. அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப டஃப்பான வந்து கரண்ட் அஃபேர்லாம் நீங்க வந்து என்னன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பாருங்க போதும். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன, நான் டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து பார்த்துட்டு இருக்கேன், வீக்லி கரண்ட் அஃபேர் வந்து பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி பார்க்காதீங்க. ஜிடி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி தேவையும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு மாச கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எடுக்கிறோம், பார்க்குறோம், இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நோட் பண்றோம், அவ்வளவுதான் போதும். தூக்கி மூடி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து என்னன்னா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அது என்ன டாபிக்னா அந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ், இந்த மாதிரி டாபிக் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அதனாலதான் வந்து சொல்றேன். சரி, இப்ப அந்த பிடிஎஃப் ஓட இது எல்லாத்தையும் என்னன்னா கோர்ஸ் செக்ஷன்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க வந்து பாத்துக்கலாம். சரி, அடுத்து வாங்க. அடுத்து பார்த்தனா நான் கரண்ட் அஃபேருக்கு சொல்லிட்டேன். அடுத்து என்னன்னா ஜிகேவே ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு சீரீஸ்மே வந்து நம்ம யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதுல என்ன ஒவ்வொரு டாபிக் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜிக்கல இருக்கிற ஃபெஸ்டிவல், அதே மாதிரி வந்து ஹிஸ்டரியோடது, அதே மாதிரி வந்து மாடர்ன் ஹிஸ்டரி, இது வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரி, இது மாடர்ன் ஹிஸ்டரி, கெமிஸ்ட்ரி, பயாலஜியும் பிசிக்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்து நோட்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள என்ன பண்ணிடுவேன்னா இந்த சீரீஸை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரிலாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம பேசிக்கா ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, இல்ல ஓனாவே வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க. பட் என்ன, இந்த ஒரு படிச்சதை மறுபடியும் படிக்கிறதுக்கு என்னன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது. ஸோ அதனாலதான் என்னன்னா ஒரு கொஸ்டின் சீரீஸா பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், நம்ம படிக்கிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். இதன் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஒரு டாபிக் இருக்குன்னா ஒரு டாபிக்ல என்னதான் கேட்கறாங்க, என்ன டாபிக்கே கேட்கறாங்க, என்ன அதுல வந்து பர்டிகுலர் லெவல் ஒரு கொஸ்டின்ல வந்து என்ன எந்த மாதிரி எடுக்கிறாங்க, இதெல்லாமே தெரிஞ்சு பார்க்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எக்ஸாம் எப்படி கொஸ்டின் செட் பண்ணுவாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாம் ஹால்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். சரி, அடுத்து வாங்க. நான் கம்ப்ளீட்டாவே வந்து மேத் ஜிகே மட்டும் தான் என்ன பண்ணிட்டேன்னா டீச் பண்ணிட்டு இருக்கேன். பட் இங்கிலீஷுக்கும் ரீசனிங்க்கும் என்ன பண்றேன்னா உங்களுக்கு வந்து நான் சோர்ஸஸ் சொல்றேன், அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு ஜிடில இந்த டாபிக் தான் வந்து என்ன கேட்குறாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ்ல இருக்கிறத வச்சுதான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இதுல பேசிக்காவே எனக்கு சுத்தமாவே வந்து இங்கிலீஷ் வராது சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எய்ம் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அதுல எஸ்எஸ்சிக்காக வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் அறிவோம் ஆங்கிலம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பாருங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா போதும். ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியணும் அவசியம் கிடையாது. இன்னொன்னு நம்மளோட தாய்மொழி கிடையாது இல்லைங்களா. அதனால பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய நம்ம வார்த்தைகள் தெரியுது மூலம் தான் இருக்கு. பேசிக்கா நீங்க வந்து உங்களோட எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்க. 1 or 2 வந்து நமக்கு தெரியல இருந்துச்சு, அப்ப நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா லேர்ன் பண்ணும்போது ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். அதனாலதான் சொல்றேன். இப்ப இதோட பேசிக்ஸ் வந்து பார்க்கணும். பேசிக் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா முக்கியமா இங்கிலீஷ் பொறுத்த அளவுக்கு முக்கியமானது வந்து நீங்க கொஸ்டின் அனலைஸ் பண்றதா இருக்கு. ஏன்னா நீங்க கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ல வந்து எக்கச்சக்கம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது ஓ இது ஸ்னானிம்ஸ் என்ன, அதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணுவோம். அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம கத்துக்குறோம் பாத்தீங்களா. அதனாலதான் சொல்றேன். இதுக்கான பிடிஎஃப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. 2025 ஓப்பன் பண்ணுங்க. இங்கிலீஷ் இருக்கும், இங்கிலீஷ்குள்ள போங்க. அதுல சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்து நீங்க வந்து என்ன சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டா வருதான்னு பாருங்க. ஏதாவது தப்பா வரலாம் ஸ்ட்ரைட்டா. தப்பா வரும்போது என்ன பண்ணா நீங்க தாராளமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஸ்பாட் த எரர் வந்து நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கான ஆன்சர் வந்து தெரியல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. என்னோட ஃபோன் நம்பர் 7871385514. என்னோட ஃபோன் நம்பர் நீங்க சேவ் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் வரும்போது கம்ப்ளீட் எஸ்எஸ்சில எந்த டாபிக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு டவுட் வரும்போது அதை ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து போட்டு சார் இந்த மாதிரி டவுட் இருக்கு, அதை நீங்க சால்வ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சால்வ் பண்ணி வந்து நான் சென்ட் பண்ணுவேன். என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டுனா என்னோட ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட் நீங்களுமே இருப்பீங்க. உங்களுக்குமே தெரியும், ஏதாவது நீங்க ஷேர் பண்ணும்போது
நான் கொஞ்சம் ரிப்ளை பண்றதுக்கு டைம் எடுக்கலாம். பட் டெஃபினட்டா என்ன பண்ணிடுவேன்னா, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். சரி. அடுத்து வாங்க. அடுத்து என்னன்னா ரீசனிங். ஏன் கடைசியா ரீசனிங் வச்சிருக்கேன்னா, ரீசனிங்ல எல்லாராலையும் என்னன்னா நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சிருந்தா. சில பேருக்கு வந்து பேசிக்கே எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இதுக்கு என்னன்னா கொஸ்டின் தான். இதுதான் டாபிக். இந்த டாபிக்ல இருக்கிறத வந்து கொஸ்டின் என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் டவுட் வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீங்க கேட்டுக்கலாம். ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து என்னன்னா, இந்த மாதிரி டவுட் சார் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நான் இருக்கிறனால, நீங்க என்ன பண்ணாலும், நீங்க என்ன கேட்டாலும் நான் வந்து ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா, ரிப்ளை கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழோட கொஸ்டின் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷோட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது இதுதான். கடைசி ஒரு மாசத்துல எப்படி சார் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது? அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். ஏன்னா ஒரு நாள் நல்லா வந்து படிக்கிறதுக்கு தோணுது, ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அடுத்த நாள் பார்த்தா சுத்தமா மோட்டிவேஷன் இல்ல சார். அப்படி இருக்கும்போது, நான் எப்படி சார் ஒரு டேவ வந்து ஷெட்யூல் பண்ணி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான இதுதான் குடுத்திருக்கேன். இது வந்து ரஃப்பான ஒரு ஷெட்யூல். எப்படி வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கணும், அதுக்கான இதுதான் வந்து குடுத்திருக்கேன். நல்லா கவனிங்களேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4 இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து பிரிக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, நம்மளுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஜிடி பொறுத்தளவுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. 4க்குமே நீங்க வந்து என்னன்னா ஈக்குவல் குடுக்கணும். ஈக்குவல் பிரையாரிட்டி குடுக்கணும். பட் அதுல எது வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பா தெரியுதோ, அதுக்கு அதிகமான டைம் குடுக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, நான் சொன்ன சப்ஜெக்ட் டைம் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப குரூசியல். அதுல என்ன பண்ணணும், நீங்க டீப் ஸ்டடி வந்து பண்ணணும். அதாவது அந்த டாபிக் எடுத்து, அந்த டாபிக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் என்ன, எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு ஆர்கானிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு விட்டுருங்க. நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து நீங்க முடிவு பண்ணணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகே இருக்கு. ஜிகேல வந்து என்ன பண்ண போறேன், நான் பாலிட்டி டாபிக் வந்து இந்த இது லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க, அந்த டைமிங் ஏத்தாலும் நோட் பண்ணுங்க. அடுத்து என்னன்னா, மேத் வந்து இது பண்ண போறேன். ரீசனிங்ல இந்த டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். இங்கிலீஷ்ல இந்த டாபிக் வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, அந்த டைம்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து பண்றது கஷ்டமா தான் இருக்கும். பட் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாலி கிடைக்கும். ஓகே, நம்ம சொன்ன மாரி வந்து டைம் பீரியட் வந்து ஃபாலோ பண்ணும்போது, அங்கேயே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால தான் வந்து சொல்றேன். இப்ப இதுல என்னன்னா, நெறைய ஸ்டூடண்ட் இப்படியே நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ண யோசிக்கிறேன். அப்ப நான் எப்போதும் வந்து 5:30க்கு தான் எந்திரிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இது ஒவ்வொரு ஆளுக்கும் வேரி ஆகும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்க்கு என்ன அப்படின்னா நைட் 10, 11 மணி, 12 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு படிக்கிறதுக்கு வந்து தோணலாம். அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட பீக் ஹவர்ஸ் வந்து பாருங்க. அதாவது சில பேர் வந்து காலையில எந்திரிக்கிற பர்சனா இருப்பீங்க. சில பேர் வந்து லேட்டா வந்து என்னன்னா தூங்குற பசங்க இருந்தீங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் நீங்க மாத்திக்கங்க. சிலபஸ் ஆல்வேஸ் ஞாபகத்துல இருக்கேன். சிலபஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி, இப்ப இந்த 1 மாசம் இருக்க போதுன்னா, எத நம்ம முதல்ல படிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் நம்ம படிக்காம வச்சிருக்கோமோ, அதெல்லாம் நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணணும். கடைசி போயிட்டு நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஒரு புது புத்தகத்த, இல்ல புதுசான ஒரு டாபிக் எடுத்து உட்காரக்கூடாது. இது எல்லாமே நீங்க என்னன்னா ஆல்ரெடி வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கணும். சும்மா ரஃப் பிளான் மைண்ட்ல போடுறது தான். எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணவும் கிடையாது. ஏன்னா இதுக்குன்னு உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருக்கணுமானா, அப்படியும் கிடையாது. எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அவ்வளவுதான். ரியலிஸ்டிக்கா இருங்க. இதுனா 14 மணி நேரம். இப்ப சில ஸ்டூடெண்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சும்மா படிக்காம ஏதோ வீட்ல ஃபோர்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு, சும்மா வெறுமனேண்டு வந்து என்னன்னா, ஒரு புத்தகத்த எடுத்து வந்து உட்காருது. இதெல்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வந்து என்னன்னா, ஹார்ட்ல இருந்து என்ன பண்ணணும் ஒரு மோட்டிவேஷன்ஸ் வரும். எஸ், இது எதுக்காக எனக்கு வந்து கிளியர் பண்ணணும்? என்ன வந்து என்னன்னா, இதனால எனக்கு என்ன நடக்க போகுது? என் கரியர் எந்த மாரி சேஞ்ச் ஆக போகுது? இந்த மாரி யோசிங்க. உங்களுக்கு உங்களோட செல்ஃப் லவ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வேற யாருக்காக பண்றதுனால தான் பண்ணாதீங்க. உங்களுக்காக நீங்க பண்றீங்கன்னு நெனச்சு வந்து பண்ணுங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா, நார்மலா போற எஃபர்ட்ட விட நல்லா எக்ஸ்ட்ரா போட முடியும். அதனால. அடுத்து பஃபர் டைம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது இப்ப இந்த 1 மாசத்துலயோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது என்ன நடக்கலாம்னா, எனி டே ஏதாவது வந்து என்னன்னா, வீட்ல ஏதாவது ஒர்க் சொல்லலாம். இல்ல யாருக்காவது வந்து என்னன்னா, முடியாம இருக்கலாம். அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போணும். அங்க அங்க ஒரு ஹால்ஃப் டே வந்து போலாம். இந்த மாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் நெறைய ஸ்டூடண்ட் என்ன பார்த்துருக்கேன்னா, அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஸோ ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டா வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கம்ப்ளீட்டா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாரிலாம் இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. லைஃப் எல்லாருக்கும் லைஃப் நடக்குது. இது என்ன உங்களுக்கு கத்துக் கொடுக்கும் அப்படின்னா, ஓகே, ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம்ல நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம்? டைம் எப்படி மேனேஜ் பண்றோம்? எப்படி நம்ம டைம் அலோகேட் பண்றோம்? இதுதான். இது எல்லாமே ஒரு குவாலிட்டி. இந்த குவாலிட்டி எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போனதுக்கப்புறம், அங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற குவாலிட்டி, இதன் மூலம் கத்துக்கிற குவாலிட்டி அங்க உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான். அடுத்து ஆல் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் என்னன்னா பேலன்ஸ் பண்ண தெரியணும். ரொம்ப வந்து என்னன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிற டாபிக் மட்டும் தான் நான் படிச்சுட்டே போவேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. எதெல்லாம் வந்து படிக்கணுமோ, அது எல்லாத்துக்கும் பிரையாரிடைஸ் பண்ணி,
நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம், நல்ல ஒரு கட் ஆஃப் ஆவரேஜை வந்து நம்ம தாண்ட முடியும். அடுத்து ஃப்ளெக்சிபிளா, விச் மீன்ஸ் என்னன்னா, இப்போ மண்டே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண தோணும். அதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஏதாவது சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமைலாம் வரும்போது வந்து பயங்கரம் வந்து என்னன்னா மைண்டு ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்மளும் மனுஷன் தானே, மிஷின் கிடையாது. ஸோ அதனால என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது ஏதாவது ஒரு நான் உங்களுக்கு வந்து என்னன்னா படிக்கவே தோணல சார் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்க. அந்த டைம் ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ண ஏதாவது ஒரு ஒர்க் பாருங்க, இல்லை ஏதாவது ஒரு மூவி பாருங்க. இட்ஸ் எல்லாமே உங்க மைண்ட் செட் தான். ஒரு ஸ்டூடெண்ட் மூவி பார்க்குறாங்கன்னா தப்பே கிடையாது. நீங்க அந்த டைம் என்ன பண்றோம், உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதை உங்க மைண்டுக்குள்ள சொல்லிக்கணும். ஓகே, நம்ம இந்த டைம் ரிலாக்ஸ் பண்ண கொடுத்துருக்கோம். அடுத்த நாளைக்கு என்ன பண்ணா ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்க மைண்டுக்குள்ளே என்ன பண்ண நீங்க வந்து பேசும்போது என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். உங்களுக்குன்னு வந்து என்னன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்சி வந்து உருவாகும். அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, கிளியர் பண்ணுவீங்க. இது எல்லாமே நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், இல்ல சில பேருக்கு சரி என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு தோணலாம். பட் ஜஸ்ட் வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ற ஐடியாவை மட்டும் பிடிச்சிக்கங்க. உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். அதை மட்டும் ஆல்வேஸ் பிலீவ் பண்ணுங்க. ஹோப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பேசிக் கிளாஸஸ், அதாவது ஜிகேல இருக்கிற கிளாஸஸ். இப்ப ஜிகேல ஹிஸ்டரிலாம் என்னென்ன டாபிக் சொல்லிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி வீடியோல சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட் எப்படி லாஸ்ட் 30 நாள்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான இதை மட்டும் தான் சொல்றேன். பேசிக் கிளாஸஸ் எல்லாமே என்னன்னா கம்ப்ளீட்டான ஜிகே அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே என்னன்னா ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ல வந்து என்னன்னா நிறைய டெமோ கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 30 டேஸ் தானே இருக்கு. இந்த டைம்ல வந்து என்னன்னா நான் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, நிறைய விட்டு போன டாபிக் எல்லாமே வந்து என்னன்னா நீங்க ரிவிஷன் பண்றது, இல்லை ஏதாவது வந்து என்னன்னா மேத்தை கம்ப்ளீட் ரிவிஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது, இந்த ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டோர்ல போயிட்டு 400 அப்படின்னு காமிக்கும். பே பண்ணும்போது 440 பே பண்ணீங்க. 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலேருந்து 1 இயர் ஃபுல் என்ன பண்ணிக்கலாம்னா கோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.